ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு என்னூரில் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை பேக் டு பேக் போய்கிட்டே இருக்கு. என்னடா பேக் டு பேக் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நமக்கு தெரிஞ்ச அந்த சென்னையோட மிஜாம் புயல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மிஜாம் புயலில் வந்த ஃப்ளட்டு ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனை. அந்த ஃப்ளட்டு மூலியமா வந்துட்டு இது ஒரு காரணமாக வச்சு அது பக்கத்தில் இருக்கிற ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வெள்ளத்தில் இந்த ஆயில்ஸை லீக் பண்ணி விட்டாங்க. அந்த ஒரு ஆயில் எல்லாமே லீக் ஆகி கடல்ல சேர்ந்து கடல்ல மூலியமா வந்துட்டு ஊருக்குள்ள தண்ணி வந்து அந்த வெள்ள தண்ணியில வந்துட்டு கலந்து வீடுக்குள்ள ஃபுல்லாவே வந்துட்டு ஆயில் படலத்தோடவே வந்துட்டு வெள்ளங்கள் சூழ்ந்து இருந்தது. அந்த ஆயில் படலம் ஒரு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஒரு ஆயில் நம்ம கையிலையோ ஒரு செவுத்துலையோ நம்ம பூசி அதை வந்து நம்ம துடைக்கணும்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம துடைக்க முடியாது, சுரண்டி தான் எடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு அந்த திட்டு தான் அந்த ஆயில் திட்டுன்றது இருக்கும். ஸோ அது ஊர் ஃபுல்லாக எல்லா வீட்டுக்குள்ளேயுமே போயிட்டு அந்த ஆயில் திட்டு வந்துட்டு இந்த ஃப்ளட்டோட கலந்து போய் நின்றுடுச்சு. ஸோ அதை வந்துட்டு வெளியேற்றி அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரதுக்கே அவங்களுக்கு பல நாட்கள் பல வாரங்கள் ஆச்சு. ஒரு நார்மலாக ஒரு மாப்பு எடுத்து தொடச்சாலே அந்த ஆயில் போகுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் போகாது. அது அந்த அளவுக்கு ஒரு சுரண்டி போட்டு அது திரும்பியுமே வந்துட்டு எல்லாம் 100% அதை கிளியர் பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கே பல வாரங்கள் ஆகும். ஸோ அந்த ஒரு பிரச்சனைகளை தாண்டி அதுக்கு அப்புறமா அவங்க அடுத்த ஒரு மீனவர்கள் அங்கே இருக்கிற அவங்களோட வாழ்வாதாரத்தில் பிரச்சனை வந்தது. இந்த ஆயில் மிக்ஸ் ஆன அந்த ஒரு கடல்ல இருக்கிற எல்லா மீனுமே வந்துட்டு இந்த ஆயில் கலந்ததுனால எல்லா மீனுமே வந்துட்டு நாஸ்தியா போய் ஸோ இறந்து போய் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சுது. ஸோ இதோட தொடர்ச்சியா அவங்களோட வாழ்வாதாரமே அவங்க மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு சூழலே இல்லாம போயிடுச்சு. சரி, இந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அதே ஒரு எண்ணூருக்கு பக்கத்துல இருக்கிற கோரமண்டல் அப்படின்ற ஒரு ஃபேக்டரியில வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு வந்துட்டு ஒரு மணி போல ஒரு கேஸ் லீக் ஆயிருக்கு. அதுவுமே சாதாரண கேஸ் இல்ல, அமோனியா கேஸ். இது கிட்டத்தட்ட மனுஷங்க வந்துட்டு சுவாசிக்கவே கூடாத அப்படின்ற ஒரு இருக்கிற ஒரு ரொம்ப டேஞ்சரான கேஸ் தான் வந்துட்டு அவங்க சுவாசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 48 பேர் சீரியஸா அட்மிட் ஆகப்பட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அந்த எண்ணூர்ல? ஸோ அந்த எண்ணூர்ல இருக்கிற மக்கள் இப்போ என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க, பின்னாடி பேக் டு பேக் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் எண்ணூர்ல வந்துட்டு அங்க நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த டீட்டெயிலா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 10 நிமிஷத்துல எல்லாருக்குமே புரியுற மாதிரி கிறிஸ்பியா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் அவங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் போல புது அப்டேட்டும் நீங்களுமே தெரிஞ்சுக்கணும். நான் மேக் பண்ணுற ஒவ்வொரு வீடியோமே உங்களை தேடி வரதுக்கு சப்ஸ்கிரைப்ன்ற ஒரே வழி தான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தை பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரமண்டல் எண்ணூருக்கு பக்கத்தில் இருக்கிற கோரமண்டல் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. இந்த கோரமண்டல் இண்டஸ்ட்ரி எதை பேஸ் பண்ணி செயல்படுது, என்ன ப்ரொடக்ஷன் அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெர்டிலைசரை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபெர்டிலைசர்ன்றது விவசாயத்துக்குமே தேவைப்படுற ஒரு ஒன் ஆஃப் த ஃபெர்டிலைசர் உருவாக்குறேன்றாங்க. அதே போல கால்நடைகள் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டில் கலக்கிற ஒரு டைப் ஆஃப் ஒரு பார்ட் ஆஃப் ஃபெர்டிலைசருமே வந்துட்டு இவங்க சைட்ல இருந்துமே தயாரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லப்படுது. ஸோ இந்த 2 ஃபெர்டிலைசருமே வந்துட்டு இந்த கம்பெனியில வந்துட்டு தயாரிக்கிற ஒரு கம்பெனியா இந்த கோரமண்டல் இண்டஸ்ட்ரீஸ்னு இருக்குது. ஸோ இந்த ஒரு கம்பெனிக்கு கிட்டத்தட்ட பல வருஷங்களா வந்துட்டு அமோனியான்றது வெளிநாட்டுகள்ல இருந்து ஏற்றுமதின்றது ஒன்று ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ ஈரான், ஈராக்கு, ஸோ இந்த மாதிரி துபாயில இருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு அமோனியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த சென்னைக்கு வந்துகிட்டு இருந்தது. ஸோ இது வந்துட்டு பல வருஷங்களா இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஒரு ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் சாதாரணமெல்லாம் ஒருத்தங்க அமோனியான்றது கொண்டு வர முடியாது இந்தியாவுக்குள்ள. இது கிட்டத்தட்ட சைனைடு மாதிரி தான். ஸோ சைனைடு எப்படி வந்துட்டு ஒரு மெடிக்கல் இதுல ஒரு யூஸ் பண்றோம், ஒரு மெடிக்கல் இதுல வந்துட்டு யூஸ் பண்றோம், ஃபீல்டுல யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கு, ஒரு லீகல் அட்வைஸ் இருக்கு, அது ஒரு லிமிட்டுக்கு தான் யூஸ் பண்ணணுன்ற ஒரு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதே போல தான் அமோனியாவும் வந்துட்டு நம்ம சுவாசிச்சா அது உயிருக்கே ஆபத்து அப்படின்ற ஒரு பட்சத்தினால வந்துட்டு அமோனியாவை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் பர்மிஷன் எந்த கவர்மெண்ட்டுமே கொடுக்கறது இல்லை இந்தியாவில். ஸோ அதை தாண்டி அந்த பர்மிட்டை வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான் வந்துட்டு இந்த கோரமண்டல் இண்டஸ்ட்ரி. அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு உஷாரா இருக்கணும், எந்த அளவுக்கு அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பாருங்க அந்த அமோனியாவை ஹேண்டில் பண்ண. பட் அந்த அமோனியாவை ஹேண்டில் பண்றதுல அவங்க கவனம் செலுத்தாம இருந்ததுதான் இன்னைக்கு 48 பேருன்றது ஒரு விஷயத்த இதுவாகி இருக்கு, ஒரு என்ன சொல்றது சீரியஸான ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த அமோனியா அப்படின்ற ஒரு விஷயம் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு கீழே வந்து அது குறிப்பிட்ட அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ்ன்றதே இருக்கு. ஸோ இதை மீறி வந்துட்டு அவங்க வந்துட்டு அமோனியான்ற ஒரு விஷயத்த வந்துட்டு பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஈரான்லேருந்து வந்த கப்பலோ ஈரான்லேருந்து வர கப்பல் சென்னையில வந்துட்டு நடுக்கடல்ல நிற்கும். ஸோ நிற்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு பைப்பு போட்டு இந்த கம்பெனி வரைக்கும் வந்துட்டு அந்த பைப்பு கடல்ல இருந்து வருமா,
கிட்டத்தட்ட 10 இன்ச்சு பைப்பை வந்துட்டு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அந்த கம்பெனிக்கும் அந்த கடலுக்குமே இருக்குமா. ஸோ அந்த 3 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த 10 இன்ச்சு பைப்பை போட்டு அந்த கப்பல் வந்து டைரக்டா கம்பெனிக்குள்ள ஏற்றுவாங்க அமோனியா. ஸோ இதுதான் அவங்களோட ரொட்டீனா பல வருஷங்களா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே போல வந்துட்டு இந்த வாட்டியும் அமோனியா வந்துட்டு நாளைக்கோ நாளனைக்கோ வர இருக்கிற ஒரு கப்பலுக்காக வந்துட்டு இந்த ஃபேக்டரியில இருக்கிற அந்த அமோனியா இருக்கிற 3 கிலோமீட்டர் இருக்கிற பைப்ல வந்துட்டு சுத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சுத்தம் பண்ற அந்த கேப்ல வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா அதுல சில அமோனியா லீக்கேஜ் ஆயிருக்கு. அந்த லீக்கேஜ் ஆன விஷயம் வந்துட்டு கடல்ல கலந்துருக்கு. ஸோ வழக்கம் போல வந்துட்டு அங்க இருக்கிற மீனவர்கள் வந்துட்டு கடலுக்குள்ள போகும்போது என்ன ஆகுது, மீனுக்காக போகும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல நிறமே மாறி இருக்கு கடல்ல. அங்க இருந்து ஒரு மாதிரி புகையுமே வந்திருக்கு. அட் த சேம் டைம் அங்க நுரையுமே நிறைய வந்திருக்கு. இது வழக்கத்துக்கு மாறா, ஏன்னா ரெகுலரா போறவங்களுக்கு அவங்க தெரியும் இல்லையா. ஸோ இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா என்னடா இதுன்னு கிட்ட போக பார்க்கும்போது வந்துட்டு கிட்ட அந்த பைப்பு கிட்ட போக போக இவங்களுக்கு மூச்சு திணறல் ஆரம்பிக்குது, கண் எரிச்சல் ஆரம்பிக்கணும். உடனே போட்டை திருப்பிட்டு ஊருக்குள்ள வந்து சொல்லியிருக்காங்க. ஊருக்குள்ள போகும்போது இந்த மாதிரி கேஸ் எல்லாமே லீக் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு சீக்கிரமா அவசர அவசரமா எங்கேயாவது வெளியில தூரமா போயிடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாலுமே அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே பூட்டை போட்டுட்டு எல்லாரும் குடுகுடும் ஓடி கொஞ்சம் தூரத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ மெயின் ரோடுக்கும் இல்லைன்னா கடலுக்கு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கடல் கிட்டேயும் ஸோ நிறைய பேர் வந்துட்டு தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ போயிருக்காங்க. ஸோ இது ஒரு நேரம் போக போக என்ன ஆகுதுன்னா வந்துட்டு எல்லாருமே கண் எரிச்சல் இருந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. இது எக்ஸாக்டா எதை மீன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போபால் அப்படின்ற ஒரு ட்ராஜடி ஒன்று இருக்கு. ஸோ அங்கேயுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரிக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு ஊர் இருந்திருக்கு. ஸோ அது அங்கேயுமே இதே மாதிரி கேஸ் லீக் ஆகி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துருக்காங்க. ஸோ இதே சுச்சுவேஷன் தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில நடந்திருக்கும். பட் மீன்வேல் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல. எல்லாருக்குமே வந்துட்டு அந்த டைம்ல மூச்சு திணறல் நடந்திருக்கு, வாமிட்டர்ஸ் வந்திருக்கு, கண்ணுல இருந்து தண்ணிகள் வந்து எரிச்சலா போய்கிட்டு இருக்கு. சில பேர் மூச்சு விடுறதுக்குமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் போக போக அதிகமாகணும்னா வர இருக்கிற எல்லா மீன்பாடி வண்டியில ஷேர் ஆட்டோல இருக்கிற எல்லாருமே எங்கெங்க வண்டி எங்கெங்க இருக்கோ எல்லா வண்டியுமே பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 48 பேர் இது ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல போயிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா போலீஸும் பிளஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுமே இன்னொரு சைடு வந்திருக்காங்க. ஸோ இது டேரக்டா போலீஸ் வந்துட்டு ரியாக்ஷன் எங்க போய் பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனி சைட்ல போய் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ கம்பெனில வந்துட்டு இந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சதுனால அது சரி செய்யறதுக்கான சில வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ சீக்கிரத்துல வந்துட்டு அதை நான் முடிச்சுடுறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட அந்த கம்பெனியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸ்காரங்களுமே வந்துட்டு இங்க இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இன்னும் ஒரு 1 ஹவர்லயோ 1/2 ஹவர்லயோ வந்துட்டு எல்லாமே சரியா போயிடும், கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அவங்களோட அட்வைஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஒரு கிட்டத்தட்ட நைட்டு 3 மணிக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் ஜாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏர் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு அமோனியாவோட விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமோனியா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு 400 மில்லிகிராம் தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருந்ததும். பட் இந்த ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 2050 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கசிவு தான் வந்துட்டு கடல்ல வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு கசிவு ஏற்பட்டதுனால ஒரு நார்மலா இருக்கிற கடல் தண்ணி இந்த ஒரு அமோனியானால கலந்ததுனால கிட்டத்தட்ட 10 மடங்கு ரொம்ப விஷமா மாறி இருக்கு இப்போ அந்த கடல் தண்ணி அப்படின்ற ஒரு விஷயத்த ஷாக்கிங்கான ரிப்போர்ட் தராங்க. அது கூடவே வந்துட்டு இந்த ஒரு கேஸ் லீக் வந்துட்டு காத்துல கலந்ததுனால இப்போ இந்த காத்து நார்மலா இருக்கிறத விட கிட்டத்தட்ட 5 மடங்கு இப்போ இது விஷவாயுவா இங்க சுத்தி மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ அப்பதான் இதோட சீரியஸான ஒரு விஷயத்தை இந்த போலீஸ்காரங்களுமே அட் த சேம் டைம் மக்களுமே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சீரியஸா தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன அடுத்தது இங்க இருந்து இவங்களை எவாக்குவேட் பண்றதுக்காக போலீஸ் மிக சிறப்பாக செயல்பட்டு என்ன பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற மக்களை எவாக்குவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல தங்க வைக்கிறதுக்காக முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சைடு நடந்துகிட்டே இருக்கிற நேரத்துல அங்க இருக்கிற எல்லா இடங்களுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பனிமூட்டமா மாற ஆரம்பிக்குது இந்த கேஸ்னால. ஸோ இருக்கிற இன்னமும் நிறைய பேர் வந்துட்டு இந்த மூச்சு திணறனால வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு நிலைமையா மாறுது. ஸோ எல்லாருமே மாஸ்க் கொடுக்கப்படுது. ஸோ எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு இந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி அத்த ராத்திரி நடுவில் அவங்க வீட்டை பூட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிற அவங்க குழந்தைய தூக்கிட்டு கையில என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஸோ ரொம்ப தூரம் அவங்க வீட்டை விட்டு தாண்டி நடந்தே போயிருக்காங்க. சில பேர் வந்துட்டு இருக்கிறவங்க வண்டியோ ஆட்டோவோ எது இருக்கோ அதை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் போய் அவங்க வீட்டை விட்டு நின்று நடு ரோட்லேயே எல்லாருமே தங்கி இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சவங்க வீட்லையோ இல்லை கடல் பக்கமாவோ கொஞ்சம் தள்ளி போய் தங்குற ஒரு விஷயமும் மாறி இருக்கு. இந்த ஒரு அமோனியா கடல்ல சேர்ந்ததுனால இப்போ அங்க இருக்கிற மீன்கள் அங்க இருக்கிற கடல் வளங்கள் எல்லாமே இதனால பாதிக்கப்பட்டதுனால இப்போ அங்க
மீனவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரமே இப்போ சுத்தமாக அழிஞ்சு போயின ஒரு நிலைமையாக இது மாறிச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஒரு கம்பெனி கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, அப்போதான் ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் ஒன்று சொல்றாங்க. அந்த கோரமண்டல் ஃபேக்டரியில இருந்து ஆக்சுவலி கப்பல் இன்னும் வரல, கப்பல் வரதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. பட் அது 2 நாள் வரதுக்கு முன்னாடி அந்த 3 கிலோமீட்டர் இருக்கிற பைப்பை, அந்த 10 இன்ச்சு பைப்பை நாங்கள் வந்துட்டு தண்ணிகள் போட்டு சில ப்ரீகூல் பண்ணி அதை வாஷ் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி அந்த அமோனியா வந்த அந்த பைப்ல எங்கேயாவது திட்டுகள் இருந்ததுன்னா இந்த ஒரு வாஷிங்னால அது எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ அதனால வந்துட்டு அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்காக அந்த டைம்ல பண்ண விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த ஒரு லீக்கேஜ் ஏற்பட்டு கடல்ல கலந்து போச்சு. பட் இன்னும் அமோனியா ஃபுல்லா வரல அப்படின்ற ஒரு விஷயம் ஷாக்கிங்கான ரிப்போர்ட் தராங்க. பட் இப்போதான் அதோட சீரியஸ்னஸ் புரியுது. என்னன்னா அமோனியா வரதுக்கு முன்னாடியே வெறும் அதில் இருக்கிற திட்டுகளே இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. 48 பேரை ஒரு சீரியஸான கண்டிஷனுக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிற மக்களே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு யமனை போய் பார்த்துட்டு வந்த ஒரு நிலைமையா மாறிடுச்சு. பட் இது அமோனியா டைரக்டா வந்திருந்தா இங்க நிலைமையில எண்ணூர்ல மிகப்பெரிய ஒரு சுடுகாடாவே மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அப்போதான் தெரிய வந்தது. இந்த ஒரு விஷயம் கவர்மெண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை வந்துட்டு செயல்படாத மாதிரி இப்போதைக்கு தற்காலிகமாக செஞ்சிருக்காங்க. இப்போ அந்த ஒரு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாம இந்த பைப்பை வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணவும் அதே போல இன்ஸ்பெக்ஷன் பண்ணவும் அதுக்கான ஒரு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த ஒரு விஷயங்கள் நடக்கல. இன்கேஸ் இதோட பிரச்சனை திரும்பி வர மாதிரி இருந்ததுன்னா மேபி அந்த கோரமண்டல் ஃபேக்டரிங்கிறது சீல் செய்யப்படலாம் அப்படின்றது சில பேர் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா மக்கள் அங்கே என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு அங்கே வாழ்வாதாரத்துக்கு அங்கே வந்துட்டு எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களோட வாழ்வாதாரமே அங்கதான் இருக்கு, பட் இந்த கம்பெனி நம்ம எங்களால வாழ முடியும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த கம்பெனி முன்னாடி வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே ஒரு ப்ரொடெஸ்ட் ஒன்று போய்கிட்டு இருக்கு, அந்த கம்பெனியை மூட சொல்லி. ஸோ இதோட ரிலேட்டடா வந்துட்டு அங்கே இருக்கிற கம்பெனியுமே இதை பத்தி பரிசீலனை பண்றாங்க. கவர்மெண்ட்டும் இதை பத்தியான ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது நடத்திட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இன்னும் வரைக்கும் அந்த கம்பெனி இப்போதைக்கு தற்காலிகமா மூடி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. பட் இந்த அமோனியா அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமோனியா ஒன்று நம்ம சுவாசிக்க ஆரம்பிக்கப்பட்டோ இல்லை நம்ம உடம்புலயோ உடம்புல இருக்கிற ஸ்கின் எல்லாமே பிஞ்சி வரும். ஸோ பீலிங் ஆகும், எரிச்சல் வரும். அதே போல் நம்ம சுவாசிக்க ஆரம்பித்தா லங்ஸ் எல்லாமே எரிய ஆரம்பித்து வாமிட் எடுக்க ஆரம்பிப்போம். அது ரத்த வாந்தி வந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்குள்ள. அதே போல் கண் எல்லாமே எரிச்சல் ஆரம்பித்து ஸோ கண் தண்ணி வர ஆரம்பிக்கும். ஸோ மூச்சு திணறல் வர ஆரம்பிக்கும். ஸோ ரத்த வாந்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மயக்கம் போடுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இதை தாண்டி இது கடைசியில ஒரு மரணத்துக்கு கொண்டு போகிற ஒரு அளவுக்கான ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தான் வந்துட்டு இந்த அமோனியா அப்படின்ற சொல்றாங்க. பட் அந்த அமோனியாவை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோரமண்டல் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்டில் நம்ம பார்ப்போம் இதோட ரிசல்ட் எப்படி வருதுன்றது. இப்போதைக்கு அங்கே ஒரு நிலைமை, இப்போ இந்த ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இருக்காங்க யாராவது அங்கே எண்ணூரில் இருந்துருக்கீங்கன்னா இப்போ அங்கே என்ன நிலைமை இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, மற்றவங்க அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணூரில் கேஸ் லீக்குன்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ கேஸ் மட்டும் இல்லை, அங்கே ஆல்ரெடி ஆயில் பிரச்சனை, தண்ணி மூலியமா வீட்டுக்குள்ள வந்த ஆயில் பிரச்சனையுமே அங்க இருக்கு. அந்த பிரச்சனையும் முடியாம இப்போ இந்த ஆயில் கேஸ், அந்த அமோனியா கேஸ் லீக்குமே நடந்துட்டு இருக்கு. ஸோ பேக் டு பேக் அங்க இருக்கிற மக்கள் ரொம்பவே சஃபர் ஆகும். பட் ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணி அடுத்து இதுக்கான ஒரு முடிவு என்ன இருக்குன்றது பார்ப்போம். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த இன்னொரு கேஸ் லீக் பற்றியான முழு டீட்டெயில்ஸ்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயம் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுட்டேன். நானும் கடையை வீட்டு கிளம்புறேன். அண்டர் தென் பை ஏபி.